அந்த டிவிடிஸ் எல்லாம். அந்த கோல்ஸ்ல இருந்த கண்டிஷன்ல ஹீரோயினால சீக்கிரமா நிறைவேற்றக்கூடிய ஒரே ஆப்ஷன் உண்மையான காதலை கண்டுபிடிக்கிறது தான். ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த லிஸ்ட் எடுத்துட்டு அவன்கிட்ட போனா அவன் அதை சீரியஸா எடுத்துக்காம விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயின் எவ்வளோ சீரியஸா அந்த மேட்ரு அவன்கிட்ட சொல்லுவாங்க, அவன் அது புரிஞ்சுக்கவே மாட்டான், ரொம்ப லெத்தாஜிக்கா பேசிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரியும் அது ட்ரூ லவ்வே கிடையாது. ஸோ ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா அவனோட பிரேக்கப் பண்ணிட்டு அவன் வீட்லேருந்து வெளியும் கிளம்பி வந்துருவாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய இருக்கும் அந்த லிஸ்ட்ல. மறுபடியும் அவங்க டீச்சர் ஆகணும். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு டீச்சராக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு சில ப்ராப்ளம்னால அவங்க டீச்சிங் ஜாப்பை விட்டு விலைக்கு வந்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணுன்றது ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசு ஆசை. மேபி வளர்ந்தவங்களுக்கு அது இல்லை போல. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நிறைவேற்றணுக்காக கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வராத காமெடியெல்லாம் வர வச்சு ஒரு ஷோக்கு போய் ஸ்டாண்டப் காமெடியனாக பார்ட்டிசிபேட்டும் பண்ணுவாங்க. அங்கே ஒருத்தன் தேவையில்லாமல் நம்ம ஹீரோயின்ட்ட வம்பு பண்ணுவான். அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்ச காமெடி எல்லாம் தூக்கி போட்டு வாடா உன்னையே இன்னைக்கு டாப்பிக்காக வச்சுக்கிறீங்க அவனையே டாப்பிக்காக வச்சு செம்மையாக காமெடி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அந்த லிஸ்ட்டில் இருந்த ஒரு கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஒவ்வொரு கண்டிஷனையும் கம்ப்ளீட் பண்ணும்போது லாயர் கன்ஃபார்மாக கூடவே தான் இருப்பார், கன்ஃபர்மேஷனுக்காக அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச கையோட நெக்ஸ்ட் டிவிடி உங்களுக்கு கிடச்சிரும். அங்கேயே இந்த டிவிடியை ஓப்பன் பண்ணி பார்த்து அம்மா அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க என்ன ரெடி பண்ணுவாங்க. செகண்டாக அவங்க ஃபில்ஃபில் பண்ண போகிற கண்டிஷன் ஸ்கூலுக்கு போய் டீச்சராக ஜாயின் பண்ணணும். ரொம்ப லேக் ஆனனால ஒரு பெரிய இடத்துக்கு அவங்க டீச்சிங் ஜாபுக்கு போகல. இங்கே இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்குது இந்த பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் தான் போய் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி புது ஸ்கூல், புது என்வரான்மெண்ட் அண்ட் கொஞ்சம் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்க பசங்க. ஸோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்க தான் செய்யும். அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுறது, ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. எல்லார்ட்டையும் ப்ராப்பராக பிஹேவ் பண்ணணும். அவங்க முதல்ல டென்ஷன் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உள்ளே வரும்போதே அவங்க கூட வேலை பார்க்குற கொலீக் சொல்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இதுதான். நீங்கள் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கணும். என்ன தான் அவங்க டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணாலும் அதுதான் மெயின் கோல். கொஞ்சம் ஹீரோயினுக்கு அது கஷ்டம்தான். ஏன்னா ஹீரோயினால் அவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்க முடியாது. அதுவே ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் தான். பட் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ் நிறைவேற்றணுக்காக ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாயின் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் டே. அண்ட் அங்கே அவங்களுக்கு ஒரு ஆளோட இன்ட்ரடக்ஷன் கிடைக்கிது. இதே ஸ்கூலில் டாக்டராக இருக்காங்க, சைக்கியாட்ரிக் டாக்டராக இருக்க ஒரு மேல் கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் கிடைக்கிது. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக பேசும்போது பண்ணும்போது அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க, கொஞ்சம் க்ளோஸாகவும் ஆகிடுறாங்கன்னு வச்சுப்போம். அடிக்கடி மீட் பண்ணுறது பேசுறதுன்னு இப்படியே போய்கிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் ஹீரோயினும் ட்ரூ லவ் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அண்ட் அவங்க அம்மா கொடுத்த கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த டைம் 1 year தான். ஐ மீன்